இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பைரவ அஷ்டமி, பைரவ ஜெயந்தி. அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவர் அவதரித்தார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இதை பைரவாஷ்டமியாக நம்ம வழிபாடு செய்வோம். இந்த பைரவாஷ்டமி அன்று கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு பைரவருக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். மிளகு நிறையா போட்டு இந்த தயிர் சாதத்தை ரெடி பண்ணி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவர் சந்நிதி இருக்கும். அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நெய்வேத்தியமாக அதை படைச்சிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இதை பிரசாதமாக எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க. நிச்சயம் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தையுமே பைரவர் நொடி பொழுதில் தீர்த்து வைப்பார். கண்டிப்பாக இந்த ஒரு